ஒரு 3 நாள் எனக்கான ஒரு பீஸான லைஃப்பை தேடி போறேன். ஒரு குட்டி கேரளாவே பார்க்க போறோம். அதுவும் சேலம் பக்கத்துல லொகேட் ஆயிருக்க பூலம்பட்டின்ற ஊர்ல. புரியல, பிரசன்டபிளா நேச்சரை ரசிக்கிற மாதிரி நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த இன்ஸ்டாவை திறந்தாவே பூலம்பட்டி குட்டி கேரளான்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. அப்படி என்னதாண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் 1 மாசம் கழிச்சு இப்போ பூலம்பட்டிக்கு போயிட்டு இருக்கேன். இப்படி ட்ரெண்டாக்க விட்டுட்டு என்னையும் கடைசியில வச்சிட்டீங்களே. என்னதான் இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்போதான் தெரியும். ரெசார்ட்குள்ளவே அமேசிங்கான ஒரு கிச்சன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் சூப்பரான ஃபுட் வந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு நான் நேச்சரை ரசிக்க வந்தேன். பேக்கில் என்னோட வியூ பாருங்கள். என் ரூமுக்கு அந்த வியூக்கு அவ்வளோ ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த 3 days நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டினியூவாக காமிக்கிறேன். க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஸ் இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வியூ. அண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் ஸ்விம்மிங் பூல். இந்த பக்கம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணா அழகான வியூ. கேங்கா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட எல்லாம் ட்ரிப் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெசார்ட்ல தான் கண்டிப்பா ஸ்டே பண்ணி ஆகணும். ஃபங்க்ஷன்லாம் பண்ண ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளே ஏரியால. நீங்களும் உங்க கிட்ஸை சேஃபா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த வியூ பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி ஃபயர் கேம்ப்லலாம் ஃபயரை டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம். இந்த பூலம்பட்டியில் ஸ்டே பண்ணால் ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க. ஏன்னா அவ்வளோ இருக்கு பார்க்க. யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒண்ணா சேருங்கடா. நைட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு மார்னிங் ஃபாஸ்ட்டாக எழுந்து ஸ்விம்மிங் பூலில் ப்ளே பண்ண வந்துட்டோம். இந்த ரெசார்ட்டில் நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பாட் இருக்குது. அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருக்காங்க. குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு அமேசிங்கான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ப்ரோட்டீனபுளாக. பீப்புள் இந்த ரெசார்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ என்கேஜபிளாக இருக்கிற மாதிரி இவங்க பிளேசஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ளே கேம்ஸ் இங்கே இருக்குது, இன்டோர் அவுட்டோர்ன்ற மாதிரி. அதுக்கான ப்ளே ஏரியா செட்டப்பும் இங்கே சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கிரவுண்டு. இல்லாத கேம்ஸே இங்கே இல்லைங்க, அவ்வளோ கேம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க ப்ளே பண்ண. அதுக்கு சைக்கிள்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கேங் ஆஃபீஸ் ட்ரிப்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அமேசிங்கான ஸ்பாட் த கிராண்ட் லேக் ரெசார்ட் தான் 100%. என்ன மெனுவா இருந்தாலும் நம்ம ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும். சூப்பரான ஃபுட் நமக்கு டைமிங்கு கொடுத்துருவாங்க. ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி தந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் சாப்பிடும் போது ஃபுல் டிஸ்கஷன். டான்ஸ் வைப் பற்றி தான். பர்த்டே, வெட்டிங், கோஆபரேட் ஈவெண்ட்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு. சிம்பிள் அண்ட் கியூட்டா கேக் கட்டிங் பண்ணதுக்கும் இங்க ஸ்பாட் இருக்கு. இந்த ரெசார்ட்ல பைக்குமே அவைலபிளா இருக்கு ரெண்டுக்கு வண்டி எடுத்து பூலம்பட்டின்ற ஒரு ஊரை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ நல்ல பிளேசஸ்லாம் இருக்கு. நான் அப்படிதான் வண்டி எடுத்துட்டு டேம் போனேன் அண்ட் டெம்பிள் போய் விசிட் ஆயிட்டு. இந்த ரெசார்ட்ல ஒரு ரூம்லயும் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் ஏரியா இருக்கும். சைக்கிள் ரைட், பைக் ரைட், கன் ஷூட்டிங் கேம், ஃபிஷிங் பண்ணலாம். நம்ம போட்டிங்கும் இருக்கீங்க. நான் தான் சொன்னல, என்கேஜ்மெண்டா வச்சுக்க நம்ம சில் பண்ண சூப்பரான பூலம்பட்டி தி கிராண்ட் லேக் ரெசார்ட் தான். இப்போ நைட் டைம்ல போட்டிங் போக போறோம். இந்த லேக் நடுவுல நீங்க அழகா கேக் கட்டிங் செலிப்ரேஷன்லாம் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப லவ்வபிளான கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டேன் நானு. இந்த கேண்டில் லைட் டின்னர் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னா. இந்த 3 days எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ என்கேஜ்மெண்டா இந்த ரெசார்ட் வச்சிருந்தாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற ஃபுல்லா வர்த்து. ரெசார்ட்டோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க.